பாதுகாப்பு. இந்த விஷயத்தை ஒவ்வொரு உயிருக்கும் உறுதி செஞ்சாகணும். பாதுகாப்பற்ற சூழலுங்கிறதே குற்றம். கரைசுத்துப்புதூர் நெல்லை மாவட்டத்தில் திசையன்விளை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். உவரி போலீஸ் லிமிட்டில் வரும். இந்த போலீஸ் ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. ஏன்னா கரைசுத்துப்புதூர்ல இருந்து வந்து சேர்ந்த தகவல் அப்படி. நவலடிக்கும் திசையன்விளைக்கும் இடையில இருக்கிற கரைசுத்துப்புதூர்ல ஒரு தோட்டத்துக்கு போனாங்க. அங்க ஒரு தேக்கு மரத்துக்கிட்ட இருந்த பள்ளத்துல எரிஞ்ச நிலையில கறிக்கட்டை மாதிரி கிடந்த பாடியை பார்த்தாங்க. அதுக்கு பக்கத்துல சில ஐடி கார்டுகளை கைப்பற்றினாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்திருந்தது. அங்க எரிஞ்சு கிடந்தது காங்கிரஸ் கட்சியோட நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கோட பாடின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. உடல் அமைப்பை வச்சு தான் அவர்னு முடிவாகி இருக்கு. என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஒரு கட்சியோட மாவட்ட நிர்வாகியோட உடல் இப்படி மோசமான நிலையில கிடந்ததுக்கு என்ன காரணம்? யார் இந்த ஜெயக்குமார் தனசிங்? கரைசுத்துப்புதூர் கிராமம் தான் ஜெயக்குமார் தனசிங்கோட சொந்த ஊர். காங்கிரஸ் கட்சியோட தீவிர அனுதாபி. இப்போ காங்கிரஸ் கட்சியோட நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தார். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மற்றும் ரியல் எஸ்டேட் அதிபரும் கூட. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட விரும்பினார். ஆனால் அந்த தொகுதியில் கூட்டணி கட்சியான திமுக போட்டியிட்டதால காங்கிரஸ் மேலே இருக்கிற அதிருப்தியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். ஆனால் வின் பண்ண முடியலை. அப்புறம் அதிமுகவில் சேர்ந்தார். ராதாபுரம் ஒன்றிய கவுன்சிலராக பதவிக்கு வந்தார். அதுக்கப்புறம் 7 வருஷங்களுக்கு பிறகு திரும்பவும் காங்கிரஸ்லேயே சேர்ந்தார். ஜெயக்குமார் தனசிங்குக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் 3 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. தொழிலில் கடுமையான போட்டியும் பகையும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சி நிர்வாகியாக இருக்கிறதால கட்சிக்குள்ளேயும் பகை இருந்ததா ஜெயக்குமார் தனசிங் தரப்புல சொல்றாங்க. தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாவும், தன்னை கொலை செய்யறதுக்காக சிலர் திட்டமிட்டு இருக்கிறதாவும், சிலர் தன்னோட வீட்டை சுத்தி சுத்தி வர்றதாவும் கடிதம் எழுதியிருக்கார். ஒரு எம்எல்ஏவோட பெயரையும் அதுல குறிப்பிட்டிருக்கார். அந்த கடிதம் சோசியல் மீடியாக்களில் பரவுச்சு. இப்படியான நேரத்தில் தான் வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு போன ஜெயக்குமார் தனசிங் வீடு திரும்பல. அவரோட மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. இதை பற்றி அவரோட மகன் கருத்தையா ஜாஃப்ரின் உவரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணார். தனக்கு கொலை மிரட்டல் இருக்கிறதா அவர் எழுதின கடிதம் பரவின நிலையில காணாமலும் போயிட்டதால பதற்றமாயிட்டாங்க போலீஸ். உடனடியாக மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணி தேட தொடங்கினாங்க. ஆனால் அந்த தேடல்ல ஜெயக்குமார் தனசிங்கோட உடல் தான் கிடைச்சிருக்கு. என்ன நடந்ததுன்னு இதுவரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. சம்பவத்தை பற்றி விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைச்சு உத்தரவிட்டிருக்காரு நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன். திசையன்விளை டு நவலடி இடையில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்கிற வேலைகளை போலீஸ் தீவிரப்படுத்தி இருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஏரியால என்கொயரியும் தீவிரமாகி இருக்கு. கிரைம் சீன்ல மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் நேரில் ஆய்வு பண்ணார். தனக்கு கொலை மிரட்டல் இருக்கிறதா ஏற்கனவே ஜெயக்குமார் தனசிங் எழுதின கடிதம் போலீஸ் தரப்புக்கு கொடுக்கப்படலன்னு அவர் சொல்லியிருக்கார். அவரோட மகன் கொடுத்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் உவரி போலீஸ்க்கு வந்து சேர்ந்ததா சொன்னார்.
கொலை மிரட்டல் அச்சம் தொடர்பான ஜெயக்குமார் தனசிங்கோட லெட்டரில் ஸ்டார்ட் ஆகியிருக்கிற இந்த கேஸ் அவரோட மரணத்தில் வந்து நிற்கிது. என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு இப்போ கேள்விகள் மட்டுமே அடுக்கடுக்காக காத்திருக்கு.